விருதுநகரில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஓராண்டுக்கு முன்பு ஏற்பட்ட சண்டையில் பல் உடைந்த நபர் கறி சாப்பிட முடியாத ஆத்திரத்தில் கொலைபாதக செயலில் ஈடுபட்டதில் நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே கூமாப்பட்டியைச் சேர்ந்தவர் 27 வயதான இயேசுராஜ். இவருக்கு பிரியா என்ற மனைவியும் 4 மற்றும் 2 வயதில் 2 குழந்தைகளும் உள்ளனர். தனது வாழ்வாதாரத்திற்காக இயேசுராஜ் கட்டட வேலை செய்து வந்துள்ளார். இவர் வெள்ளிக்கிழமை இரவில் கூமாப்பட்டி முனியப்பன் கோவில் அருகே கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூமாப்பட்டி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த பொன்மாடன் என தெரிய வந்தது. தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் தலைமறைவாக இருந்த பொன்மாடனை கைது செய்தனர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். ஓராண்டுக்கு முன்பு இயேசுராஜுக்கும் பொன்மாடனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அந்த சண்டையில் இயேசுராஜ் தாக்கியதில் பொன்மாடனுக்கு பல் உடைந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் பொன்மாடன் புதிதாக பல் கட்டியுள்ளார். பல் கட்டிய பிறகும் அவரால் முன்பு போல கறி சாப்பிட முடியாமல் போயுள்ளது. கறிக்குழம்பு மட்டுமின்றி கடினமான பொருட்களை சாப்பிடும் போதும் பல்வலி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைக்கு காரணமான இயேசுராஜ் மீது அவர் கடும் கோபத்தில் இருந்துள்ளார். இதனால் தனியாக சிக்கிய இயேசுராஜிடம் தகராறு செய்துள்ளார். அப்போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இயேசுராஜ் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து பொன்மாடனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்.